ஸ்ரீ தேவி பாகவதம் 196ஆம் பகுதி. பூமண்டலமும் மலைகளும். நாரத மாமுனிவரே, சர்வேஸ்வரன் உருவாக்கிய பூமண்டலத்தை பற்றி கூறுகிறேன். ஜம்பு தீபம் மிகவும் விசாலமானது. இங்கு 8 மலைகள் உள்ளன. இங்குதான் மேருமலை இருக்கிறது. மலைகளுக்கெல்லாம் அரசு இம்மலைதான். இது தாமரை மொட்டு போன்ற உருவத்தை உடையது. இந்த மலைக்கு வடக்கே நீலம், ஸ்வேதம், ஸ்ருங்கம் என்ற 3 மலைகள் உள்ளன. இம்மலைகளுக்கு எல்லையாக லவண சமுத்திரம் இருக்கிறது, அதாவது உப்பு கடல் இருக்கிறது. இங்கு மேற்கு திசையை நோக்கி செல்லும் 10 நதிகளும் ஏனைய பல கிளை ஆறுகளும் உண்டு. மந்தாரம், மேரு, சுபார்சுபம், குமுதம் என்ற மலைகள் மேருமலைக்கு பாதங்கள் போல அமைந்துள்ளன. அம்மலைகளில் மாமரம், கடம்பு, நாவல், கல்லால மரம் என்ற 4 மரங்கள் உள்ளன. பாலாகவும் தேனாகவும் கருப்பஞ்சாறாகவும் நன்னீராகவும் விளங்கும் 4 மருக்கள் மலைகளின் மீது அமைந்திருக்கின்றன. இங்கு தேவர்கள் வந்து அவற்றை அனுபவிப்பர். நந்தம், சைத்ராதகம், வைராஜகம், சர்வயத்திரம் என்ற தேவ பூந்தோட்டங்களும் இங்குள்ளன. இங்கு தேவர்கள் தனது மனைவியருடன் வந்து இன்பமாக காலத்தை கழிப்பர். அங்குள்ள நதிகளில் தேவர்கள் ஆனந்தமாக நீராடுவர். அத்துடன் ஜாம்புநதம் என்ற பொன்னும் அங்கு விளைகிறது. 196ஆம் பகுதி நிறைவடைந்தது.